மாணவர்களால் நம்ப முடியாத மாதிரியான விஷயங்களை பற்றியே அவர் பேசுவார். பேராசிரியர் திடமுடிவு முக்கியமாக துணிகளை கத்தரித்து வெட்டுவது பற்றிய அடிப்படைகளை கற்பித்தார். கத்தரித்ததை லேசாக மாற்றி அதை கலை அழகு உடையதாக ஆக்குவது எப்படி என்பதை பேராசிரியர் கால் செய்து காட்டினார். நான் மேல் மாடிக்கு போய் சேர்ந்தபோது ஆர்கிட் ஒரு ரோஜா வண்ண மேல்கோட்டை தைக்க முயன்று கொண்டிருந்தாள். ஓயாமல் நெஞ்சை தடவிக் கொண்டிருந்த பேராசிரியர் கால் அது இன்னும் சுருக்கத்துடன் இருப்பதாகவும் அதற்கு மறு கத்தரிப்பு தேவைப்படுவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு அவர் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றபடி உள்புறம் கையை விட்டு பின்பக்க லைனிங்கை சோதித்து பார்த்தார். ஏதோ ஒரு நாட்டுப்புற பாடலை பாடிக்கொண்டிருந்த பேராசிரியர் திடமுடிவு குதித்து எழுந்து, இந்த மேல்கோட்டு அந்த 7 துண்டு ஆடைக்கு ஜோடியாக மிக எடுப்பாக இருக்கும், அப்படியே கொன்னு தள்ளிடும் என்றார். பேராசிரியர் கால், ஐயையோ, இல்ல இல்ல, அந்த 7 துண்டு ஆடை உழவர் பாணி. ஆர்கிட், இதுவரை வரும் ஒரு வெண்ணிற குட்டை பாவாடையை போட்டுக்கணும் என்று தம்முடைய கைகளை ஒன்று சேர்த்து அவளுடைய காலின் மேல் வட்டமாக வரைந்தபடி சொன்னார். அவர் தொடர்ந்து, மன்னித்துக் கொள்ளுங்கள், இங்கே யாருக்குமே அழகியல் பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது உண்மையில வருத்தப்பட வேண்டியது என்றார். நான் பேராசிரியர் திடமுடிவின் அடிப்படையான பாணிகளையே பிடித்து கொண்டேன். துணிகளை கத்தரித்து வெட்டும் அவருடைய முறைப்படி எல்லாம் ஒன்றுதான். ஒரு பெண்மணியின் மேல் சட்டைக்கு சற்று அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஆண்களின் சட்டையில் கீழ்ப்பகுதியில் ஒரு வெட்டு வெட்ட வேண்டும். குழந்தைகளை பொறுத்தவரையில் பக்கவாட்டை குறைப்பது பற்றி கவலை இல்லை. இந்த முறையில் நான் ஒரே நாளில் 10 பாணிகளுக்கு மேல் கற்றுக்கொண்டேன். அநேகமாக 10 தினங்களில் நான் 120 பாணிகளை கற்றுக்கொள்ளலாம். ஒரு கால்குலேஷன் போடுறாங்க, இந்த வேகத்துல படிச்சோம்னா நம்ம எவ்வளவு படிப்போம் அப்படி. எளிய சட்டைகளுக்கு பிறகு நாங்கள் எளிய கால் சட்டைகளுக்கு போனோம். சட்டை எலுமிச்சை பச்சையில் இருக்கணும். கார் சட்டை கத்தரிப்பூ வண்ணம். இந்த மாதிரி ஆடைகளை நீங்க விவசாயிகளுக்கு விற்கலாம் என்று திருமுகு பணி அறிவுறுத்தினாள். தையல் கடை தவிர அவள் கீழ்த்தளத்தில் இருந்த பேராசிரியர்கள் சண்டையும் வெற்றியும் உறுப்பினர்களாயிருந்த மேல் உயரும் டிராகன் கவிதை சங்கத்தின் மேலாளராகவும் இருந்தாள். அவர்கள் இருவரும் வயதானவர்கள். ஒரு தையல்காரர் ஆவதற்கு நேரமும் பொறுமையும் தேவை என்று அவர்கள் எங்களிடம் அடிக்கடி சொல்வார்கள். அது ஒன்றும் வேடிக்கை இல்லை. ஒரு நாள் திருமதி பனி புதிய ஹானோய் செய்தித்தாளை ஆவலுடன் கையில் பற்றி கொண்டு ஒரு கவிதையை பாடினாள். புல்லின் பசுமையான இதழ்கள் நட்பு பாலத்துடன் விளையாடி கொண்டிருக்கின்றன என்பது போன்ற ஏதோ ஒரு வரியை நான் கேட்டேன். திருமுகு பனி, நாசமா போச்சு, அவங்க காதல்னு இருக்க வேண்டிய இடத்துல நட்புன்னு போட்டிருக்காங்களே. தீண்டப்பட்டவளே, நீ எங்கே இருக்கே? நேர பத்திரிகை அலுவலகத்துக்கு போய் அவங்களை பிழை திருத்தம் அறிவிக்கும்படி செய். இதெல்லாம் என்னோட வார்த்தைங்க, வேடிக்கை இல்லை என்று சத்தம் போட்டாள். பேராசிரியர்கள் சண்டை மற்றும் வெற்றி ஆகிய இருவரும் தலையை அசைத்தார்கள். சண்டையும் வெற்றியும் பேரு. அது சரிதான். நட்பு ஒரு அர்த்தத்தையும் தரவில்லை. மேலுயரும் டிராகன் சங்கத்தின் நன்மதிப்பு சான்றிதழ் கழுத்துப்பட்டி மாதிரி கழுக்கிடையே சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. உற்று கவனித்து தேடி பார்த்தால்தான் தெரியும். இல்லாவிட்டால் பார்வையில் படாது. என்ன நடந்த போதிலும் நான் அங்கிருந்து ஓடி போய்விடவில்லை. பிரெஞ்சு, ஆங்கிலம், கம்ப்யூட்டர், மணப்பெண் அலங்கார வகுப்புகளைப் போல தையல் பயிற்சி எனும் கதை முடிந்த பிறகு நான் என் அலுவலகத்துக்கு திரும்ப போய் வழக்கம் போல செய்தித்தாள்களை படித்தேன். அடுத்ததாக செயலாளர் மேலாளர் பயிற்சியில் சேர்ந்து படிக்கலாம் என்று நான் யோசித்தேன். ஆனால் காம்தியன் தெருவில் ரயில் பாதை சந்திப்பை அடுத்திருக்கும் கனவுகள் நிரம்பிய ரயில் பெட்டியை போன்ற அந்த தையற்கடை என் மனதிற்குள்ளேயே தங்கியிருந்தது. வெளியே கிட்டத்தட்ட நடைபாதையில் என் தையல் இயந்திரத்துடன் உட்கார்ந்திருந்த நான்
ஒருங்கிணைப்பு புகைவண்டி அங்கே தவழ்ந்து வரும்போது அந்த இருண்ட பெட்டியை சேர்த்து கொக்கி போட்டுவிட்டு அதை சைக்கோன் வரை இழுத்துச் சென்று விடலாம் என்று நினைத்து இருந்தேன். எப்படி பாத்தீங்களா? ஒரு ரயில் பெட்டி வரும்போது இவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த தவழ்ந்து வர்ற அந்த அதுல இணைச்சு ட்ரெயினோடே சேர்ந்து போயிடலான்னு நினைச்சாங்க. உண்மையான சைக்கோன் அங்கு பெண்களுக்கு புதிய பெயர்கள் இருக்கும். இளநீல மற்றும் கத்தரிப்பு வண்ண துணிகளில் நவநாகரிக பாணி ஆடைகளை உண்டாக்கும் நம்பிக்கையோடு கிராமங்களை விட்டு ஓடி வந்த பெண்கள் 120க்கு மேற்பட்ட பாணிகளை கற்கலாம். நான் வலிமை கொண்டதோர் சூழலில் இருந்தபடி துங்கிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளலாம். அவர் என்னை திருமணம் செய்து கொள்வார் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. அவர் யதார்த்தவாதி. நாங்கள் இருவரும் இருவேறு அலுவலகங்களில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்ததால் நாங்கள் ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ள முடியாது. தன்னுடைய அலுவலக வேலையை எல்லாம் அல்லாமல் துங்குக்கு தொலைக்காட்சி பெட்டியின் கோளாறுகளை சரிபார்க்க தெரிந்திருக்க வேண்டும் என்றோ மோட்டார் சைக்கிளை அவர் கழுவ வேண்டும் என்றோ நான் கோரவில்லை. ஆனால் அவருக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தன. பெண்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்பது நமது பாரம்பரியம் என்பதால் நான் தையல் வகுப்புகள் நடத்தினேன். ஒரு வாரத்துக்கு பிறகு ஆசிரியர்கள் என் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள். என்னால் இடுப்பை சரியாக கத்தரிக்கவும் மார்பை கூட்டவும் அக்குளை குறைக்கவும் முடிந்தது. பல பெண்கள் 4ஆம் வகுப்பு வரை கூட படித்திராததால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஆர்கிட் 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாள். அவள் நிச்சயமாக மற்றவர்களை போன்றவள் அல்ல. மற்றவர்கள் காற்றில் மிதக்க காத்திருக்கும் லாந்தர் விளக்குகளைப் போல தோற்றமளிக்கும் மடிப்புகளுடைய கழுத்துப்பட்டிகளிலும் சுருக்கம் வைத்த கைப்பகுதிகளிலும் பைத்தியமாக இருந்தார்கள். அவர்களுடைய கலகலப்பான பாணி உடைகளுக்கு தொளதொளப்பான கால்பாகம், கத்தரிக்கப்பட்ட ஒவ்வால் சிறகுக்கை, பரந்த அரைப்பாவாடை, ஜெர்மன் கழுத்துப்பட்டி, ஜப்பான் கழுத்துப்பட்டி. அவர்கள் என்னுடைய நகர் சார்ந்த வடிவத்தின் நிழலுருவை உதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் ஆடைகளை அணிந்து பார்க்க தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். கடைக்கு முன்னால் அரை நிர்வாணமாக நின்றபடி அவர்கள் நாள் முழுக்க ஆடைகளை உடுத்துவதும் களைவதுமாக கொஞ்ச நஞ்சம் மிஞ்சியிருந்த வெட்கத்தையும் கூச்சத்தையும் அவர்கள் கிராமங்களில் இருக்கும் தங்கள் தாய் தந்தையர்களுக்கு முழுமையாக அனுப்பிவிட்டார்கள். ஆர்கிட் ஒரு நாள் என்னிடம் கடை வீதியில் 90,000க்கு ஒரு சூட் இருப்பதாகவும் அதன் செய்கூலி 800,000 இருக்க வேண்டும் என்றும் சொன்னாள். நாட்டில் மிகவும் நாகரிகம் வாய்ந்த நபராயிருந்தால் கூட ஆடைகளுக்கு 20,000 வரைதான் செலவு செய்வார்கள். அதற்கான செய்கூலி 5,000 என்ற அளவில் தான் இருக்கும். ஆயினும் அது வயலில் வேலை செய்வதை காட்டிலும் மேலானதுதான். ரோஜா வண்ண மேல்கோட்டை தைத்து முடித்த பிறகு ஆர்கிட் பேராசிரியர் கால் அவளுடைய கால்களில் கட்டி காட்டிய அந்த உயரத்துக்கு வெண்ணிற குட்டை பாவாடை ஒன்றை தைத்தாள். பேராசிரியர் கால் அவளுக்கு ரசனை இருந்ததாக சொன்னார். அவள் படிக்கட்டுகளில் வெண்மையால் போர்த்தப்பட்ட ரோஜா வண்ண சுண்ணாம்பு கட்டி போல பெருமை பொங்க இறங்கி கடையின் நடுவே சர்ரென்று நடந்து போவதை பார்த்த திருமுகு பனி, உன்னோட பயிற்சி கட்டின பாக்கியை நீ ஒழுங்கா கட்டிடணும், என்ன கேக்குதா என்று கூச்சல் போட்டாள். மேடையில் தோன்றும் நடிகையைப் போல ஆர்கிட் திரும்பி தன் தலையை லேசாக சாய்த்து, அம்மா கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் புகை வண்டியில தலையை கொடுக்க போகல என்றாள். திருமிகு பனி மற்ற வானவர்களின் பக்கம் திரும்பி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இவளை பரிதாபத்திற்குரிய கிழவனான அவளோட அப்பாவுடனேயே அனுப்பியிருப்பேன். எப்பேற்பட்ட மக இவ, இப்படி பிழுகுவதை தவிர இங்கே வந்து இவ வேற எதை கத்துக்கிட்டு இருக்கா என்றாள். நடைபாதையின் அருகே நான் என் தையல் இயந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையில் என்னால் ஆர்கிட் ரயில் பாதை தடுப்பினூடே புகுந்து தண்டவாளத்தின் மேல் நின்று ஆடுவதை பார்க்க முடிந்தது. அவளுடைய குதியால் உயர்ந்த செருப்பு சிக்கிக் கொண்டது. அவள் கீழே விழுந்தாள். ஆனால் எழுவதற்கு முயற்சி செய்யவில்லை. அங்கேயே இருந்தவாறு முன்னோக்கி வந்து கொண்டிருந்த
கருப்பு புகை வண்டியை பார்த்து பல்லை காட்டினாள். மறுநாள் அவள் என்னிடம், நான் புகை வண்டியை தவிர்க்க வேண்டியதில்லை, அது என்னை தவிர்த்துவிடும் என்று சொன்னாள். பிரெஞ்சிலும் ஆங்கிலத்திலும் கம்ப்யூட்டரிலும் மணப்பெண் அலங்கார பயிற்சி படிப்பிலும் என் அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்த்த பின் என்னிடம் தன்னம்பிக்கை மிச்சமாக இருக்கவில்லை. ஆதலால் அவளுடைய குருட்டு நம்பிக்கையை நான் மதித்தேன். அவள் அந்த தையல் கடையை ஒரு தொடக்க கட்டமாக பயன்படுத்தி கொண்டிருந்தாள். நான் அதை இறுதி கட்டமாக்கிக் கொண்டிருந்தேன். எங்களுடைய நட்பு எங்களுடைய அதிர்ஷ்டத்தைப் போலவே குறுகியதாக இருந்தது. 2 மாதங்களில் நான் அவளிடம் இருந்து அவளுடைய போலி பெயரை தவிர வேறு எதையும் அறியவில்லை. அவளும் என்னிடமிருந்து எதையும் அறிந்து கொள்ளவில்லை. அவளுடைய அத்தியாவசியமான தேவை என்னவென்றால் தன் மனதில் உள்ள சுமையை இறக்கி வைப்பதுதான். ஆனால் அந்த சோகக் கதையை என்னுள் இறக்கி வைப்பது என்பது கடினமான ஒரு நூலை ஊசியின் காதுகளில் நுழைப்பது போலத்தான். அதனால்தான் ஆர்கிட் மேல் மாடியிலேயே தங்கியிருந்து விட்டு ஒவ்வொரு நாள் இரவும் புத்தாடை அணிந்து வெளியே செல்வதற்கு மட்டும் கீழ்த்தளத்திற்கு வந்து சரசரவென்று அதை கடந்து நடந்தாள். தன் சோக வாழ்க்கையை பேராசிரியர் காலிடம் சொல்லி தீர்ப்பது என்பது வார்ப்பில் தங்கத்தை ஊற்றுவதை போலத்தான். அத்துடன் பேராசிரியர் திடமுடிவின் அழகுமிக்க வாயும் கேட்டு கேட்டு உணர்ச்சிகளை தூண்டும் இட்டுக்கட்டிய பாடல்களும். ஆகவே ஆர்கிட் தன் மூங்கில் குருத்து போன்ற விரல்களுடன் என்னிடம் வினோத கற்பனை புனைவு என்றால் என்ன என்பதை கேட்பதற்காக மட்டுமே வருவாள். உடனே போய்விடுவாள். அவளுடைய சொந்த வாழ்க்கை கதையில் எஞ்சி இருந்தவற்றை எல்லாம் அவள் தன் ஆடைகளில் காண்பித்தாள். ஒரு முறை ரயில் பாதையின் தடுப்பு சட்டம் கீழே இறங்கி இருந்த வேளையில் நானும் தண்டவாளத்தின் மீது நடனம் ஆடப் போனேன். அன்று இரவு நான் தூங்கிடம் அது கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தது என்று சொன்னேன். நான் புகை வண்டியை தவிர்க்க வேண்டியதில்லை, அது என்னை தவிர்த்து கொண்டிருந்தது. நாங்கள் கரும்புச்சாறை தமிழர்களிலிருந்து பருகி முடித்ததும் சட்டென்று துங் என்னை முத்தமிட்டார். எங்களுடைய நாவுகள் தேன் மிட்டாயை போல இனித்தன. எங்கள் உதடுகள் கச்சிதமாக பொருந்தின. கடுமையாக போராடி என் உதடுகளை மீட்ட பின் நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் எல்லோரும் தரும் மொய்ப்பணம் ஒரு தையல் இயந்திரத்தை வாங்க போதுமானதாக இருக்கும் என்று நான் சொன்னேன். உன்னை கெஞ்ச கேட்டுக்கிறேன், அதென்ன எப்ப பார்த்தாலும் திருமணம் நடந்தால்னே சொல்லிக்கிட்டு இருக்கே என்றார். துங்குக்கு திருமணம் செய்யற எண்ணம் இல்லை, ஆனா பெண்ணுக்கு இயல்பான சுதாரிப்புனால அவ திருமணத்தையே பற்றி பேசுறான். ஒரு அரைக்கார் சட்டையை தைப்பதற்கு அது தக்க தருணம் என்று நினைத்து கொஞ்சம் துணியை எடுத்துக்கொண்டு பேராசிரியர் காலின் உதவியை கேட்க நான் மாடிக்கு போனேன். அது ஒன்றும் விசேஷமான துணி அல்ல. ஆனால் பேராசிரியர் கால் தையல் பாணியில் தன் கற்பனை திறனை காட்டி அதனை அழகுபடுத்தக்கூடும். மாடியில் சுழலும் மின் விசிறிக்கு கீழ் மேஜையின் மீது மல்லாந்து படுத்தவாறே தன் வயிற்றை தட்டிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்த பேராசிரியர் திடமுடிவை தவிர வேறு யாரும் இல்லை. மேசையின் மேல் ஒரு கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருந்த சூப்பில் அவருடைய தலைமுடிகள் சில நீந்திக் கொண்டிருந்தன. அவர் என்ன கத்திரிக்கிறாய் என்று கேட்டார். அரைக்காப் சட்டை என்றேன் நான். அவர் சாதாரண வெட்டு, கால்கள் குட்டையாக என்றார். கற்பனை திறனின்றி அமைக்கப்பட்டால் அவை நன்றாக இராது என்று நினைத்த நான் அவர்களுடைய உணவு வேளையை சாக்காக பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து கிளம்பினேன். ஆனால் பேராசிரியர் திடம் முடிவு எழுந்து உட்கார்ந்து, எங்கே நான் பார்க்கட்டுமா என்றபடி சரக் சரக் என்று கத்திரியால் வெட்டிவிட்டு மீண்டும் தன் தலைமுடி சூப்பில் அமிழ திரும்பவும் படுத்து கொண்டார். கீழ்த்தளத்தில் திருமிகு பனி ஒரு சிக்கலில் இருந்தாள். சென்ற மாதத்திலும் அவளுக்கு இப்படி வேறு ஒன்று ஏற்பட்டிருந்தது. அவளுடைய 2 பேர குழந்தைகளில் ஒன்றான 14 மாத குழந்தை மேசைகளுக்கு அடியே அடிக்கடி தவழும். ஒரு சில சமயங்களில் அக்குழந்தை எங்கள் எந்திரத்தின் மிதிப்பலகையில் சிக்கிக்கொண்டு சற்று நேரம் வீறிட்டு அலரும். இந்த தடவை அவள் 2 ஊசிகளை வாய்க்குள் போட்டுக்கொண்டு விட்டார். திருமிகு பனி அவனுக்கு கொஞ்சம் சோயா பாலை தரும் வரை அவன் அவற்றை துப்பவில்லை. திருமிகு பனிக்கு சிக்கல் ஏற்படும் போதெல்லாம்
பெண்கள் ஆடைகளை அணிவதையும் களைவதையும் நிறுத்தி விடுவார்கள். அந்த வேளையில் கால் சட்டை அணிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் அதிர்ஷ்டமற்றவர்கள் தான். நேராக எங்கள் தலைகளுக்கு மேல் இரு மருமகள்களும் வலதுபுறம் ஒருத்தியும் இடதுபுறம் ஒருத்தியுமாக சென்றார்கள். அவர்கள் மாறி மாறி தங்கள் மாமியாரை ஏட்டிக்கு போட்டியாக திட்டியபடி ஒருவரை ஒருவர் பழித்துக் கொண்டார்கள். கீழே ஒவ்வொருவரின் அந்தரங்க உறுப்பையும் பிறரின் தொண்டைக்குள் வலுக்கட்டாயமாக திணிப்பது பற்றிய வார்த்தைகளால் சொற்போர் நடந்த வண்ணம் இருந்தது. அறையின் நடுவே இருந்து நுனி முடிப்பு தையலை தைத்துக் கொண்டிருந்த மகள் அவ்வப்போது கசப்பான வார்த்தைகளை வீசிக் கொண்டிருந்தாள். அன்றைய தினம் நான் அந்த தையல் கடையில் ஒரு கலை சூழல் நிலவுகிறது என்ற தீர்மானத்துக்கு வந்தேன். மாடியில் இருந்த 2 ஆசிரியர்களில் ஒருவர் பாடகர், மற்றவர் அழகியல் நிபுணர். கீழ்ப்பகுதியில் கவிதையும் அவ்வப்போது ஒரு சிக்கலும் இருந்தன. புதிதாக கத்தரிக்கப்பட்ட அந்த அரைக்காற் சட்டையை கைகளில் எடுத்துக்கொண்டு நான் கீழே வந்தபோது திருமுகு பனியின் வயிறு வெடித்துவிடக்கூடாதே என்று பெண்கள் அவ்வயிற்றை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் வாயை அடைக்க ஒருவராலும் முடியவில்லை. வழக்கமாக அவளுடைய மிக தெளிவான வாக்கியங்கள் சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ ஒரு முடிவுக்கு வரும். இப்போது அந்த சிக்கலான தருணத்தில் அவை முடிவுக்கு வருவதாக இல்லை. அந்த தையற்கடையின் ஒரு அங்கமாக நீங்கள் ஆகிவிட வேண்டும். சிகரெட்டுகளையும் ரஷ்ய மின் சாதனங்களையும் விற்கும் பெண்மணிகள் தெருவுக்கு குறுக்கே விரைந்து வந்தார்கள். ஆனால் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் மாடியிலிருந்து கீழே இறங்கி நேராக அவளுடைய அந்த வாக்கியத்துக்கு நடுவே வந்துவிட்டேன். சுத்தம் செய்யறது கிடையாது. அங்கேயே உட்கார்ந்து மலம் கழிக்கிறது மாதிரி நீங்க சலவை செய்யற பெட்டியை அப்படியே மின் தாங்கியில் பொருத்தி இணைக்கப்பட்ட நிலையிலேயே வைக்கிறது. இந்த கிழட்டு பெட்டை நாயை அதையெல்லாம் சுத்தம் செய்ய வைக்கிறது. நான் இந்த பெரிய வயிற்றை தூக்கி சுமந்து கொண்டு இளவயது வேசிகளான உங்களுக்கு தொண்டு செய்யறது. இங்க என்ன கத்துக்கிட்டீங்க? விழுக்குவதை தவிர நேர்கோட்டில் ஒரு தையலை தைக்க தெரியாது. உங்களுக்கு உங்க மர்ம உறுப்புகளைப் போல எங்கே பார்த்தாலும் தொங்கிக்கிட்டு இருக்கிற பொத்தான் துளைங்க, முழுக்க நூலுங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க எல்லாரையும் துரத்தி விட போறேன். இது கண்ணியமான தொழில் நடக்கிற இடம். கண்ணியமான தொழில் நடக்கிற இடம்னு சொல்ற அந்த அம்மா பேசுற பேச்சுல கொஞ்சம் கூட கண்ணியம் இல்லை. இங்க இருக்கிறவங்க படிச்சவங்க, கவிதையை அறிஞ்சவங்க. இது ஒண்ணும் வேசிங்க வீடு இல்லை. நீங்க நினைச்சா உள்ள வர்றதுக்கும் எப்போ நினைச்சாலும் வெளியே போறதுக்கும் இது ஒண்ணும் கடை வீதி இல்லை. இன்னைய தேதிக்கு இந்த காலத்துல என்னை தவிர வேற யாரு உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க? நான் இல்லேன்னு ஆனப்புறம் எந்த நாயாவது உங்களை காதலிக்கட்டும். நான் அங்கேயே அவளுடைய வாக்கியத்துக்கு மத்தியிலேயே நின்றேன். வெளியேற விரும்பவில்லை. திடீரென்று எனக்குள் ஒரு மகிழ்ச்சி. நான் என்னை திருமுகு பணியின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலும் ஒரு அதிர்ஷ்ட குவியலாகத்தான் இருந்தது. என்னுடைய இடுப்பு அளவு 24.5 அங்குலம் தான் இருந்தது. நிறுத்தங்களுடன் கூடிய ஒரு மொழியை நான் நிதானமாகவே பேசினேன். பேராசிரியர் திட முடிவினால் கத்தரிக்கப்பட்ட அந்த அரைக்காற் சட்டை புதுமையற்ற சாதாரண ஒரு காற்சட்டையாக அமைந்து போனது. ஒரு சிறிய சோக சம்பவம். ஒருவேளை ஆர்கிட் அவற்றை இணைத்து தைத்து சீர்படுத்தலாம். அவளுடைய தையல் வரிசை ஒரு ஓவியம் போல இனிமையானதாக இருக்கும். பேராசிரியர் கால் பின் தொடர எங்கிருந்தோ அப்போதுதான் வந்து சேர்ந்தாள் ஆர்கிட். அவள் மேல் மாடிக்கு போனாள். பேராசிரியர் கால் அங்கேயே நின்றார். அவருடைய தொப்பையும் திருமிகு பனியின் தொப்பையும் ஒன்றுக்கொன்று நல்ல எதிராளிகள். அவர், சகோதரி, உங்களை பார்த்து மத்தவங்க சீக்கிரம் மாதிரி செய்திடாதீங்க என்றார். திருமிகு பனி அச்சம் தரத்தக்க தன்னுடைய நவீன கவிதையை தொடர்ந்தாள். ஒரு சிறு விலகலுக்காக அவள் கொஞ்சம் தடம் புரண்டு, நீ திறமை உடையவனா இருக்கிறதுனால உன் விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் செய்யலாம்னு நினைக்கிறாயா என்ன? நீ பாடம் கத்து கொடுக்கறதுக்கு நான் உனக்கு சம்பளம் தரேன். இல்லைன்னா உணவு விடுதிகளுக்கு போ. அது ஒண்ணும் வேசி வீடு இல்லை. இது ஒண்ணும் வேசி வீடு இல்லை.
இது ஒண்ணும் கடை வீதி இல்ல. ஆர்கிட் கீழே வந்தாள். அவள் தனக்கு மிகவும் பிடித்தமான ரோஜா வண்ண மேல்கோட்டையும் வெண்ணிறமான குட்டை பாவாடையும் அணிந்திருந்தாள். குதியான் உயர்ந்த காலணிகள், உதட்டு சாயப்பூச்சு, ஒரு அருவி போன்ற தலைமுடி. அவள் ஒவ்வொரு படியாக நின்று நிதானித்து இறங்கினாள். அவளுடைய கால்கள் பிரிந்தும் இணைந்தும் வசியம் செய்து கொண்டிருந்தன. திருமிகு பனியின் முன்னால் நின்று அவள், அம்மா, நீங்க பேச்ச நிறுத்தலைன்னா நான் என் தலையை ரயில்ல கொடுத்துருவேன் என்றாள். திருமிகு பனி நிறுத்த விரும்பினாள். ஆனால் முடியவில்லை. அவளுக்கு ஒரு சிக்கல் வந்துவிட்டால் சடசடவென பனிப்பாறை சரிவதை போன்ற அவளுடைய பேச்சை அவளால் நிறுத்த முடியாது. ஆர்கிட் வெளியே தெருவுக்கு விரைந்தாள். தடுப்பினூடே தவழ்ந்து போய் தண்டவாளத்துக்கு குறுக்கே படுத்தாள். வேகத்தடையின் கிரீச் என்னும் ஒலியை கேட்டு நாங்கள் எல்லோரும் வெளியே ஓடி வருவதற்குள் மிகவும் காலதாமதம் ஆகிவிட்டது. அவள் 3 துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தாள். ஐயோ! மங்கி வசீகரிக்கும் அவளுடைய கால்கள் கடையை பார்த்திருந்தன. அவளுடைய கூந்தல் பூக்கடைகளின் பக்கம் இருந்தது. அவளுடைய மேல்கோட்டு பாவாடையும் சிவப்பாக இருந்தன. மிகவும் நெருக்கமாக பார்த்தால்தான் ரோஜா வண்ணமும் வெண்ணிறமும் தெரியும். ஒருவேளை அவள் வானத்தை பார்த்திருந்திருப்பாள். அவளுக்கு மேல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் விளக்குகள் மின்சார கம்பிகளுடன் கட்டுப்பட்டிருந்தன. அவள் ஒருவேளை புன்னகை செய்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்திருப்பாள். 1 2 3 திருமதி பனி நிறுத்த போறா. 1 2 3 யாரோ என்கிட்ட வர்றாங்க. அந்த பெண் ஹானோயில் 6 மாதங்கள் தான் இருந்திருந்தாள். இங்கு யாரும் எதையும் அக்கறையோடு கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருக்க முடியாது. தடுப்புகளுக்கு அந்த பக்கம் நான் இருந்தால் கூட நன்றாக பார்ப்பதற்காக என்னால் கண்களை அகலமாக மட்டும்தான் திறந்திருக்க முடியும். இந்த தடவை அந்த புகை வண்டி அவளை தவிர்க்கவில்லை. இது சைக்கோனுக்கு செல்லும் ஒருங்கிணைப்பு புகை வண்டியின் விரைவு வண்டி. இன்னமும் பயிற்சி கட்டண பாக்கி வைத்திருந்த ஆர்கிட் ஹானோவில் அவளுடைய உடலின் 3 துண்டுகளையும் விட்டுவிட்டு கட்டணம் இல்லாமல் அவளுடைய ஆத்மாவை நேரடியாக சைக்கோனுக்கு அனுப்பலாம். அங்கே அவள் தன்னுடைய உண்மையான பெயரை பயன்படுத்தலாம். அவளுடைய தந்தையால் எவ்விதத்திலும் அவளை காண முடியாது. ஒரு சைக்கோன் பெண் அழகாக இருந்தால் அது நவீனமான ஆரவாரமான அழகாக இருக்கும் என்று யாரோ சொல்லி இருந்ததை நான் நினைத்து கொண்டேன். ஓர் அழகிய ஹனோய் பெண் மேட்டுக்குடி வகையைச் சேர்ந்த ஒரு காவியம் போன்ற அழகுடையவளாக இருப்பாள். ஆர்கிட் காவியமும் அல்ல, மேட்டுக்குடியும் அல்ல. அவள் ஹானோயை விட்டு கிளம்ப வேண்டியதாகி விட்டது. அவள் ஆர்வத்துடன் உற்சாகமாகவும் வேடிக்கையாகவும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் முறையை ஹானோயில் பாராட்ட முடியவில்லை. இறுதிச் சடங்குகளை முன்னிட்டு தையல் கடை ஒரு நாள் மூடப்பட்டது. நகரத்தில் வசிப்பதற்கான சான்றிதழ்கள் எதுவும் ஆர்கிட்டிடம் இல்லை. அவளுடைய கிராமத்தை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. அவளை நகர இடுகாடான வாந்தியனில் புதைப்பதற்காக பனி அவளை தத்தெடுத்து கொண்டாள். அவள் மலர்களையும் வாசனை திரவியங்களையும் ரயில் பாதை தண்டவாளங்கள் வரை எடுத்துக்கொண்டு வந்தாள். ஒவ்வொரு முறை புகைவண்டி அவ்விடத்தை கடந்து போகும் போதும் பூக்களும் வாசனை பொருட்களும் நசுங்கி போயின. ஒரு நாளைக்கு பல தடவைகள் அவள் மலர்களையும் நறுமணப் பொருட்களையும் கொண்டு வந்தாள். ஆர்கிட்டிடம் மன்னிப்பு கோரி அவள் தன் முகத்தில் தானே அடித்து கொண்டாள். தன் அற்பமான வாய்க்கு தண்டனை தருவதற்காக ஒரு நாளில் பல தடவைகள் அவள் தன்னை தானே அப்படி அடித்து கொண்டாள். ஆனால் அவள் மனம் அற்பமானது அல்ல. தையல் கடைக்கு உள்ளே பெண்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு மூச்சை பிடித்தபடி அவளை பார்த்தனர். அவர்கள் தத்தம் வாழ்க்கையில் இவ்வளவு மர்மம் நிறைந்த ஒன்றை ஒருபோதும் கண்டிருந்ததில்லை. தெற்கு பகுதியில் ஆவியாக மிதந்து கொண்டிருக்கும் ஆர்கிட் அவ்வப்போது தன் கருணையை காட்ட ஹனோய் பக்கம் மீண்டும் வர வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பேராசிரியர் கால் அன்று அவளை நுண்கலை பள்ளிக்கு அழைத்து போவதாக சொல்லியிருந்தார். அங்கு வடிவமைப்புகளை கற்பிக்கும் பள்ளியும் ஒன்று இருந்தது. பிறகு அவர்கள் ஒரு உணவு விடுதியில் உட்கார்ந்து
அவர் எப்படி முதலில் அவளை ஒரு ஓவியரின் மாதிரி பெண்ணாக ஆக்குவார் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் நறுமணப் பொருட்களை கொளுத்த தண்டவாளத்திற்கு அருகே போகவில்லை. ஆனால் பேராசிரியர் திட முடிவுக்கு அருகே இருந்து கொண்டு, என் கண்ணே, உயிரை விடுற அளவு அவ்வளவு தன்மானம் எதுக்கு என்று அழுது கொண்டிருந்தார். துங்குடன் என் திருமணம் குறித்து பேசி பேசி என் மானத்தை இழந்து விட்டிருந்ததாக கருதிய நான் அந்த இளம்பெண்ணின் குருட்டுத்தனமான தன்மான உணர்ச்சியைக் கண்டு அஞ்சினேன். நான் அவ்வப்போது திருமிகு பணியின் தன் உருக்கத்துக்காக இல்லாவிட்டாலும் டிசைன்கள் என்றால் என்ன என்று என்னிடம் கேட்பதற்காக அவள் மீண்டும் ஹானோய்க்கே வந்து விடுவாளோ என்று நான் அஞ்சி நடுங்கினேன். மறுநாள் நான் அந்த அரைக்கார் சட்டையை தைப்பதற்காக அதனை மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன். கீழே 9 தையல் இயந்திரங்கள் இருந்தன. ஆனால் நூல்களை துண்டாக்காதது ஒன்று மட்டும்தான். அதை யார் முதலில் எடுத்துக்கொண்டாலும் விடமாட்டார்கள். அன்றைய தினம் கீழ்த்தளம் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடந்தது. நான் மாடிக்கு போவதற்கு முன்னால் என் துணியில் அவ்வூசியை இறக்கி அந்த இயந்திரத்தில் என் உரிமையை நிலைநாட்டினேன். பெண்கள் பேராசிரியர் காலை சுற்றி சூழ்ந்து கொண்டு ரோஜா வண்ண மேல்கோட்டை கேட்டு நச்சரித்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒன்று. அவர்கள் எல்லோரும் பைத்தியமாகி விட்டார்கள் என்று நான் நினைத்தேன். விஷயங்கள் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்து 20 குட்டை பாவாடைகள் தயாராகி கொண்டிருந்தன. நிச்சயமாக மறுபடியும் என்னுடைய நகரிய வடிவம் முன்மாதிரியாக ஆகப் போகிறது. 20 தடவைகள் நான் வெண்மை நிறத்தினால் சூழப்பட்ட அர்த்தமில்லாத ரோஜா வண்ண சுண்ணாம்பு கட்டியாக ஆவேன். பிறகு அவர்கள் எல்லோரும் அந்த 14 மாத குழந்தை மெல்லுவதற்காக உடைந்த ஊசிகளை போடுவது போல தங்கள் பழைய பெயர்களை மேசைக்கு கீழே எறிந்துவிட்டு அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் புதிய பெயர்களை சூட்டிக் கொள்வார்கள். அவர்களைப் போல நுண்களை பள்ளிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புக்காக ஏங்காமல் வெறுமனே கீழ்த்தளத்துக்கு போய் அரைக்கார் சட்டையை தைத்து கொண்டு அமைதியாக இருக்கும்படி எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். நூல்களை துண்டாக்கு, சலவை செய்யும் பெட்டியை மின் இணைப்பிலிருந்து வெளியே எடு, எலாஸ்டிக் பட்டியை இணை. வேலை முடிந்ததும் நான் அரைக்கால் சட்டையை ஆர்கிட்டை பற்றி செய்தி வெளியாகி இருந்த செய்தித்தாளில் மடித்து சுட்டினேன். வீடு போய் சேர்கிற வரை அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்க கூடாது என்று நான் தூங்கிடம் கேட்டுக்கொள்வேன். ரயில் பாதை தண்டவாளங்கள் கடக்கும் இந்த சந்திப்பை போல அந்த கால் சட்டைகள் அவலட்சணமானவை என்பதை நான் அறிந்தேன். மறுநாள் அந்த பெண்கள் ரோஜா வண்ணத்தையும் வெண்மையையும் அணிவதும் களைவதுமாக இருந்த வேளையில் நான் நேராக உள்ளே நுழைந்தேன். திருமிகு பணி, அவளுடைய மருமகன்கள், பணிப்பெண் மற்றும் 4 ஆசிரியர்களும் ஜடங்களைப் போல அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண் வண்ணத்து பூச்சிகளின் கூட்டம் அபின் சாப்பிட்டு விட்டதை போல் இருந்தது. கடை வீதிக்கு செல்லும் சந்தில் இருந்த எலிகள் கூட பாதங்களில் அபின் கொண்டவை போல காட்சி அளித்தன. நான் 20 ரோஜா வெண்மை ஆடைகளுக்கு மாதிரியாக இருக்கும் வேலையை செய்து முடித்துவிட்டு புறப்பட தயாரான பொழுது திருமிகு பணி என் கையில் ஒரு செய்தித்தாள் பொட்டலத்தை கொடுத்து, அவன் பேர் என்ன, ஏதோ ஒண்ணு, அவன் இதை கொடுத்துட்டு போனான் என்றாள். துங்கின் சீட்டு. நன்றி, ஆனால் எனக்கு இப்போது இவை தேவைப்படவில்லை என்று மட்டும் தெரிவித்தது. சென்ற இரவு எங்கள் நாவுகள் மீண்டும் தேன் மிட்டாய்களைப் போல இனித்தன. எங்கள் உதடுகள் கச்சிதமாக பொருந்தின. நான் திருமணத்தை பற்றி பேசுவதற்காக என் உதடுகளை விடுவித்துக் கொள்ளவில்லை. அதுதான் எங்களுடைய கடைசி முத்தம் என்பது எனக்கு தெரியும். நான் வேறு ஒரு வேலையின் நிமித்தம் எங்கேயோ உடனே போக வேண்டியிருப்பதால் என்னுடைய பயிற்சி கட்டணத்தை திருப்பி தந்து விடும்படி திருமிகு பணியிடம் கேட்கலாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை சைக்கோனுக்கு ஆனால் அவள் மறுபடியும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாள். என்னால் அவளை விட்டு பிரிந்து போக முடியவில்லை. அவள் தெருவில் நடனமாடிக்கொண்டிருந்த
ரோஜா வெண்மை பெண்கள் முன் வளைந்து பணிந்து, அம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் புல்லையும் வைக்கோலையும் கூட சாப்பிடுறேன். நீ ஞானமுடையவளா வாழ்ந்து தெய்வீகமானவளா மறைஞ்சு போயிட்ட. என் அருமை ஆர்கிட், என் அருமை குட்டி, தயவு செஞ்சு நடனம் ஆடாதே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பணியின் நிமித்தம் சைக்கோனுக்கு போவதாக நினைத்து கொண்டு நான் தெருவில் இறங்கி நடந்தேன். அடுத்து நான் செயலாளர் மேலாண்மை பயிற்சி வகுப்பில் சேரக்கூடும். கதை இதோட முடியுது. அதாவது தீமிகு பனி திட்டியதுனால அந்த பொண்ணு ரயில்ல விழுந்து இறந்ததுல அவங்க மனநிலை பாதிச்சிருச்சு. அதைத்தான் போற வார பிள்ளைகள்கிட்ட எல்லாம் அந்த ஆர்கிட் பெண்ணுட்ட இறைஞ்சி கேட்கிற மாதிரி கெஞ்சி கேட்கறதா முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கதையில நம்மளோட பக்கத்து கதை இல்லாம வேற பக்கத்து கதை. இன்னொரு கதையில உங்களோட சந்திக்கிறேன். சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா உடம்ப பார்த்துக்கங்க. என்னைக்கும் நம்ம ஆரோக்கியமும் சந்தோஷமும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்படையுது. அதனால அது ரெண்டையும் கவனமா பார்த்துக்கங்க. இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய்.